சில பேருக்கு டான்ஸால சம்பாதிக்க முடியுமா, நிறைய பேர் கிட்ஸ் பேரண்ட்ஸ் அது மாதிரிலாம் இருக்காங்க. டான்ஸ்னாலே முதல்ல நம்ம உடல் நம்ம மகிழ்ச்சியாக நம்ம ஆடுறோம்ல. இப்போ ஹாஸ்பிட்டல் எடுத்துமே கொடுக்குறதோட அதை டான்ஸ் ஆடினாலே அவ்வளோ சம்பாதிப்பு தான். நான் என்னை ஒத்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங். அதுக்கப்புறமா டான்ஸ்னால் என்னோட நிகழ்காலம் இருக்குது, இப்போ இருக்கேன், இதோ என்னோட வாரிசு அக்ஷதா இருக்காங்க. ஸோ டான்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. அதில் வந்து ஸ்டெப் எடுத்தாலும் இந்த 3 ஸ்டெப் இருக்கிறது நான் மேடையாக தான் நினைக்கிறேன். ஸோ நிச்சயமாக டான்ஸ் வந்து நம்மளோட லைஃப்பில் எல்லாருக்கும் சமீபத்தில் இன்னும் இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் முன்னாடியே பார்த்துட்டிங்கன்னா ஒரு கன்சர்வேட்டிவான ஒரு விஷயமா தான் இருந்தது. ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி ஐயோ டான்ஸ் ஆடுறோமே அப்படின்னு. பட் இன்னைக்கு இருக்கிற கிட்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு சாங்கை நாங்கள் ப்ரமோட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு படத்தை ப்ரமோட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு டான்ஸ் விஷயத்தில் வந்து அவங்க வந்து ரிலேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ படம் பார்க்குறாங்களோ இல்லையோ, பட் இந்த படத்துல இருந்து தான் இந்த சாங் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ரிலேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி நண்பர்கள் பற்றியில் அதாவது இந்த ஏரியாவுக்கு வந்து இந்த டான்ஸ் ஸ்டுடியோ வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வென்யூவாக இருக்கும். அண்ட் அது இல்லாமல் இன்னைக்கு கிட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஃபோனில் பயங்கரமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் ஒரு 2 hours எல்லாத்தையும் மறந்துட்டு அது ஃபிட்னஸ்க்கு கொடுத்த மாதிரி இருக்கும், ப்ளஸ் மென்டல் ஹெல்த்துக்கும் கொடுத்த மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி கிட்ஸும் வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் மென்டல் ஹெல்த் அவங்களோட ரொம்ப ஹாப்பியாகவும் இருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து ஏஆர்எஸ் டான்ஸ் ஸ்டுடியோவுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீதர் மாஸ்டருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் என்னை இங்கே இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஸ்ரீதர் மாஸ்டர் வந்து ரொம்ப வருஷமாக லைக் இந்த துறையில் இருக்காரு. அவர்லாம் வந்து டிசெண்டன்ஸ் ஆஃப் ராஜு மாஸ்டர், இங்கே அசோக் மாஸ்டரும் இருக்கிறாங்க. ஸோ நாங்களாம் வந்து ரொம்ப வருஷமாக டான்ஸ்லாம் மாஸ்டரோடய நாங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறோம். பட் இந்த வருஷம் தான் எனக்கு 2024 தான் எனக்கு வந்து ஸ்ரீதர் மாஸ்டரோட ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அதுவும் இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆக போட படம் அகத்தியா மூலமாக. ஸோ அதில் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் அந்த சாங்கை நீங்கள் இந்த ஸ்டூடியோவில் வந்து ஆடணும். ஆடி நீங்கள் டேக் பண்ணுங்கள். ஸோ நிச்சயமாக அதில் வந்து நான் போஸ்ட் ஆன் இன்ஸ்டாகிராம். 28ஆம் தேதி படம் ரிலீஸ். ஏன்னா அந்த சாங் கோரியோ பண்ணும்போது அகத்தியனில் பாவிஜய் தான் டைரக்டர். ஒவ்வொரு சாங்கும் வந்து மிரட்டி இருப்பாங்க. நான் வந்து லவ் பண்ணி கொரியோகிராஃப் பண்ணியிருப்பேன். இன்னோவேட்டிவாக க்ரியேட்டிவிட்டியாக வச்சுருப்போம் அகத்தியன் மூவியில். ப்ரொடியூசர் நம்ம ஐசாரி சாருக்கு ரொம்ப வந்து நான் தேங்க்ஸ் சொன்னேன் இந்த நேரத்தில். அந்த ஸ்கிரிப்ட் அந்த ட்ரைலரை பார்க்கும் போதே கிட்ஸ்லேருந்து பெரியவங்களாம் பயங்கரமாக பிடிக்கும். அதனால தான் அந்த கோரியோவும் நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கேப் வந்து திடீர்னு போயிட்டு இங்கேயே ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரியேட்டிவிட்டியான விஷயம்லாம் நாங்கள் பண்ணோம். ரியலி கேமராமேன் அந்த ஹோல் டீமுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சார் ரீல்ஸ் பண்ணி சோஷியல் மீடியாவில் பண்ணி நம்ம மீடியாவை போட்டு பெருசாக பண்ணிடலாம். தேங்க்யூ. போகும்போது ஷாம்பாயும் நக்குல் அவங்களெல்லாம் கொஞ்சம் பண்ண வச்சிருக்கேன். கண்டிப்பாக எங்கள் ஷாம்பாயெல்லாம் வந்து எங்களோட சீனியர். நாங்களாம் லேசா படம் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்து தான் நாங்கள் வந்து உண்மையில நிறைய விஷயம் ரசிச்சிருக்கிறோம் அவருக்கு. பட் இன்னுமே அதே எனர்ஜியில் இருக்காரு. டெய்லி ஒரு 100 தண்டால் எடுக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதே அவரே பயங்கர ஃபிட்டாக இருக்கார். அண்ட் ஆப்வியஸ்லி நக்குல் அவரோட ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து எல்லாமே நல்லா ரசிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஸ்ரீதர் மாஸ்டர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். எனக்கு ஃபஸ்ட்டு அவரை ஒரு டான்ஸராக தான் தெரியும். பிகாஸ் நான் 12B ஆடும்போது 4 பேர் ராஜு மாஸ்டர் நிப்பாட்டுவாங்க. அது இவர் ஒருத்தர். நான் போய் எல்லாம் பர்சனலாக வந்து மேகம் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா அப்படி ரைட்ல பின்னாடி இருந்து அது டான்ஸர் ஆடும்போது எல்லாம் மறக்கவே முடியும். கொஞ்சம் கம்மியாக ஆடுங்கப்பா, இப்படிலாம் ஆடினா யார் என்னைய பாப்பான்லாம் போய் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் அந்த டைம்ல ரொம்ப என்கரேஜ் பண்ணி இவராக இருக்கட்டும், தினேஷ் மாஸ்டராக இருக்கட்டும், நோபலாக இருக்கட்டும், ரொம்ப என்கரேஜ் பண்ணி ஆடுங்க, ஒரு பெரிய சந்தர்ப்பம் கிடைச்சிக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப என்கரேஜ் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கோரியோகிராஃபரா மாறினாரு. அந்த கோரியோகிராஃபில ஸ்ரீதருங்கிற ஒரு நம்ம சில பாட்டுங்க பார்க்கும்போது, சில ஸ்டெப்ஸ் பார்க்கும் போதே வந்து ஒரு யூனிக்கா இருந்தாலே ஸ்ரீதர். அதான் சில பாட்டுங்க நம்ம பார்க்கும் போது பெக்யூலரா சில ஸ்டெப்ஸ் பண்ணும் போது we will definitely recognize இது வந்து ஸ்ரீதர் மாஸ்டர் தான் பண்ணியிருக்கணும். பிகாஸ் ட்ரைபல் டான்ஸ்ன்னு வரும்போது ஸ்ரீதரை அடிச்சுக்க யாருமே இல்லை. சாரி ஸ்ரீதர் மாஸ்டரை ஃபர்ஸ்ட் டான்ஸரா ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு கோரியோகிராஃபரா, பட் லேட்டரா தான் ஆஸ் அ ஹியூமன் பீயிங்கா இவரை தெரிஞ்சுக்கிட்டேன். இஸ் அ வெரி ஃபேண்டாஸ்டிக் ஹியூமன் பீயிங். ரீசன் எதுக்குன்னா, அவர் டான்ஸ் ஸ்கூல் நடத்துற இடத்துல எல்லாமே வந்து அத்தனை கிட்ஸை வந்து என்கரேஜ் பண்றாரு. நல்ல டேலண்ட்டை டேப் பண்ணி என்கரேஜ் பண்ணி வேற லெவல்ல அவங்க எல்லாம் போகணுங்கிறத ஒரு உள்ளுக்குள்ள ஒரு இருக்கிற ஒரு எண்ணம் அவருக்கு. இன்ஃபேக்ட் இது நான் சொல்லணும், நிறைய பேர்கிட்ட காசு பத்தியே பேச மாட்டாரு. ஃபீஸ் கேட்கறதோ இல்ல இதெல்லாம். இப்ப எனக்கே வந்து நிறைய தடவை, இப்போ ரீசெண்டா கூட ஒரு சாங் ஷூட் பண்ணேன். எங்க வரணும் எப்ப ஜி அவ்வளவுதான், என்ன இது அதெல்லாம் ஒண்ணுமே பேசாம இஸ் ரியலி அ ட்ரூ பேஷனட்
டான்சர், லவ் ஃபார் டான்ஸ் அவருக்குள்ளே இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு 4 ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காரு. எல்லா ஸ்கூல்லயும் வந்து எல்லா பேட்சும் ஃபுல்லா இருக்கு. காரணம் என்னன்னா, இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நான் ரிஹர்சல் போகணும் பேட்சா ஃபுல்லா இருக்காங்க. ஜி நீங்க வந்து ஒரு 6 மணிக்கு அப்புறம் வாங்க அந்த மாதிரி சொல்லும் போது ஐ ஆல்சோ போய் பார்த்தேன் யாரெல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க. பட் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோ கிட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஸ்டைலிஷா ஆடுறாங்க. ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆக்சுவலா ஒரு சர்வீஸ் பண்றாரு அவர், ஆக்சுவலா ஒரு டான்ஸ் ஸ்கூல் நடத்திக்கிட்டு. அதே மாதிரி இன்னைக்கு இங்க ஒரு பிரைம் ஏரியால இவ்வளவு பெரிய லான்ச், இவ்வளவு பெரிய ஸ்கூல்ல நடத்தி ஸ்டார்ட் பண்றது வந்து அவருக்கு ஒரு ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட். அதே மாதிரி இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல டான்ஸ் ஸ்கூல் கிடைச்சிருக்குங்கிற ஒரு ஃபீலிங் எல்லாருக்கும் வந்திருக்கும். ஸோ என்னோட பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஸ்ரீதர் மாஸ்டர். அண்ட் உங்க டாட்டர் பத்தி சொல்லணும், அக்ஷதா பத்தி. அவங்க எம்பிபிஎஸ் படிச்சிருந்தாலும் அவங்களும் ஒரு 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 மேஜிக் டான்சர் அவங்க. இன்ஃபேக்ட் ஸ்ரீதர் கேஸ் கோரியோகிராஃபி சொல்லி கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு வந்துட்டாங்க. இப்போ அவர் கோரியோகிராஃப் பண்றதுல டாக்டரை பார்த்துட்டு ஓகேன்னு கேட்பாரு. அவங்க வந்து சும்மா அங்க மட்டும் மாத்திக்கோ அப்படி அந்த லெவல்ல அவங்களும் க்ரோ ஆயிட்டு இருக்காங்க. ஸோ மை பெஸ்ட் விஷஸ் டு அக்ஷதா ஆல்சோ. அண்ட் அவரோட டான்சர் பாய்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பாய்ஸ். அவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், ரொம்ப சின்சியர், ரொம்ப டெடிகேட்டட். ஒரு பயங்கரமான டீம்ங்க. இது ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் இருக்கும் அவங்கள்ட்ட போய் டான்ஸ் ஆடும் போது. நானே சொல்லலாம்னு இருந்தேன் மாஸ்டர்கிட்ட, பட் இன்னைக்கு சொல்றேன், நான் தான் ஃபர்ஸ்ட் அட்மிஷன் எடுப்பேன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்கூல்ல. எனக்கு இது பக்கம் எனக்கு. ஸோ மை பெஸ்ட் விஷஸ் டு ஹிஸ் பார்ட்னர் ஆல்சோ ஃபார் ஜாயினிங் ஹேண்ட்ஸ் ஃபார் த ஸ்கூல். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. அண்ட் நீங்க எல்லாரும் வந்து இவ்வளவு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இங்க ஒருத்தர் என்ன கார்னர்ல பாத்துட்டு இருக்கு. இவரும் ஒரு மிக சிறந்த ஒரு கோரியோகிராஃபர் தான் நம்ம ஆளு. இஸ் ஆல்சோ ஃபேண்டாஸ்டிக் கோரியோகிராஃபர். எல்லாருமே ஒரே பேட்ச் தான். இவங்களுக்குள்ள ஒரு பெரிய யூனிட்டி இருக்கு. எல்லாரும் நல்லா வரணும்னு நினைக்கிற ஒரு நபர்கள். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க வந்து இதை அட்டென்ட் பண்ணல. தேங்க்யூ ஸோ மச். அஸ்திரம் 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 இப்பதான் ஒரு சாங் அவரு கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. அதுல நான் என்ன பண்ணிட்டேன், உங்க ஃபீஸ்லாம் எனக்கு ஜாஸ்தி கொடுக்க முடியாது மாஸ்டர், ஒரு பெரிய பிட்டு நீங்களே டான்ஸ் ஆடி இருக்கேன்னு சொல்லி அவரே டான்ஸ் ஆட வச்சு, பட் அந்த பாட்டுல இவர் ஒரு 2 பிட்டு ஆடி இருக்காரு. கண்டிப்பா பேசப்படும். அது ஆக்சுவலா வந்து அஸ்திரம் இந்த ப்ரமோ சாங். இப்போ இன்னைக்கு வந்து படத்துல பாட்டு இருக்கோ இல்லையோ, நிறைய பேர் எல்லா மூவிலும் ப்ரமோன்னு ஒரு சாங், ப்ரமோஷன்ஸ் ஒரு சாங்ஸ் பண்றாங்க எல்லா படத்துலயும். ஏன்னா அந்த படம் ரீச் பண்றது அந்த பாட்டாலன்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி அஸ்திரம் படம் வந்து ரிலீஸ்க்கு இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப டைட்டா மியூசிக் பண்ணது நம்ம அமரீஷ். அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. இந்த அமரீஷ் வந்து எங்களுக்கு வந்து சின்ன மச்சான் வந்து இந்த மில்லியன் இல்ல, எவ்வளவு மில்லியன் நீங்க போயிருக்கோம்னு நினைக்கிறீங்க? நானும் அமரீஷ் அந்த காம்பினேஷன்ல சொல்லு 200 மில்லியன் நாங்க சின்ன மச்சான், நானு லெஜண்ட் பிரபுதேவா மாஸ்டர்ஸ் எங்க காம்பினேஷன்ல. அப்புறமா இந்த மியூசிக்ல இந்த அஸ்திரம் இந்த ப்ரமோ சாங் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா வந்திருக்கு. இதுல ரொம்ப அழகா ஸ்டைலிஷா நம்ம வந்து ஷாம் சார் ஆடி இருக்காரு. இதை நான் சொல்றது கூட அந்த ப்ரமோ சாங் படம் ரிலீஸுக்கு முன்னாடியே வந்துடும். எப்போ ரிலீஸ்? சாங் வந்து 25th லான்ச் மாஸ்டர். படம் வந்து 7th of March. சூப்பர். இதுக்காக வெயிட் இருக்கும். ஸோ எல்லாருமே எங்க வந்ததெல்லாம் பயங்கர சப்போர்ட். நெக்ஸ்ட் வந்து அசோக் மாஸ்டர், அவரோட கோரியோலாம் நாங்க லைவ் பண்ணி பார்த்துருக்கோம். நாங்களா எல்லாம் ஒன்னா ஆடி இருக்கோம். நாங்க லெஜண்ட் தமிழ் மாஸ்டர் இருக்குல்ல, நான் போக்கிரி பொங்கல், அவர் வந்து பண்ற கோரியோகிராஃபி போக்கிரி பொங்கல் பண்ணுவாரு, நான் வந்து என் செல்ல பேர் ஆப்பிள்னுவேன். அது மாதிரி மாத்தி மாத்தி நானும் தமிழ் மாஸ்டர்லாம் நாங்களா தளபதிகா இருந்தாலும் இப்படி ஒரு பாட்டுனா அவர் அப்படி ஒரு பாட்டு பண்ணுவாரு. ஸோ அசோக் மாஸ்டர் இங்க வந்ததுக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவர் 2 வார்த்தை பேசுவேன். மாஸ்டர்ஸ் மட்டும் இல்ல, இந்த மீடியா கூட ஒரு தனி பவர் இருக்கு. யூ கைஸ் ஆர் சோ குட். எனக்கும் ஸ்ரீதர் மாஸ்டருக்கும் ஒரு லைக் பெரிய கனெக்ஷன் இருக்கு. பிகாஸ் சினிமால என்டர் ஆகும்போது எனக்கு நான் சரி ஒரு ஆக்டரா எனக்கு ஒரு பேர் கிடைக்கும், இல்ல ஒரு ஃபைட்டரா எனக்கு பேர் கிடைக்கும். டான்சரா ஒரு பேர் நான் நினைச்சு கூட பார்க்கல. இட் வாஸ் நெவர் இன் மை மைண்ட். அண்ட் நான் ஒரு ட்ரெயின் டான்சர் எல்லாம் கிடையாது. ஸோ என் முதல் படத்துல வந்து நாக்கு முக்கா மாதிரி ஒரு சாங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ விஜய் ஆண்டனி சார் ஃபார் திஸ் லவ்லி சாங். அந்த சாங் வரும்போது நான் ஆரம்பத்துல ரொம்ப நர்வஸா இருந்தேன், யார் பண்ண போறாங்க அந்த மாதிரி ஒரு தாட் இருந்தது. பட் அவங்க ஸ்ரீதர் மாஸ்டர் சொல்லும்போது, அப்ப எனக்கு ஸ்ரீதர் மாஸ்டர் நான் ஸ்கிரீன்ல பாத்திருக்கேன், மேக்கரின் எல்லாம் பின்னாடி அவங்கள பாத்திருக்கேன் நான். ஸோ அவங்க இந்த மாதிரி ஒரு சாங் கம்போஸ் பண்ணுவாங்க. இட் வாஸ் அ ட்ரீம் ஆக்சுவலி.
ஏன்னா மாஸ்டர் எப்படின்னா ஒரு இட்ஸ் யூ குட் பி த வர்ஸ்ட் டான்சர், ஆனா அவர் வந்து அவர் ஃப்ரேம்ல நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லா அவங்கள ஒரு டான்சர் மாதிரியே காமிச்சிருப்பாரு. அண்ட் he really supported me a lot for நாக்கமுக்கா. ஏன்னா அது ஒரு சும்மா சாங் கிடையாது, ஒரு ஃபாஸ்ட் பேஸ் டெம்போ பெரிய ஹிட் வேற. ஸோ ஐட் லைக் டு தேங்க் மாஸ்டர் அகைன். தேங்க்யூ மாஸ்டர். till the end நீங்க யூ வில் ஆல்வேஸ் பி வெரி ஸ்பெஷல் டு மீ. அண்ட் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஸ்கூல் அவரோட 4th பிரான்ச் அவர் ஓபன் பண்ணியிருக்காரு. இட்ஸ் சச் அ லவ்லி திங். ஏன்னா என் ஃபேமிலியில கூட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கேட்டாங்கன்னா யார்கிட்ட நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்க whom to go for training, I'll always say ஸ்ரீதர் மாஸ்டர். ஏன்னா எனக்கு அப்படி ஒரு ஹோப் கொடுத்தாரு அவரு. நிஜமா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லீட் ஆக்டரா ஒர்க் பண்ணும்போது, ஒரு ஹீரோவா ஒர்க் பண்ணும்போது, அந்த ஒரு ப்ரெஷரோட பண்ணும்போது ரொம்ப கூலா அவர் ஷூட் பண்ணாரு. அண்ட் ஷாம் அண்ணா சொன்ன மாதிரி அவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு. அவரோட டான்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹியூமர் கூட இருக்கும், கலந்து இருக்கும். ஸோ ஹிஸ் காட் a good sense of humor also. டான்ஸ் மூவ்ஸ் மட்டும் கிடையாது, அந்த டோட்டல் கான்செப்ட் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ யோசிப்பாரு. உட்காந்து ஒவ்வொரு விஷயம் வந்து மைன்யூட் டீடைல்ஸ் எல்லாம் பார்ப்பாரு அவரு. ஸோ அப்படி ஒரு டான்ஸ் மாஸ்டர் அவரு. அண்ட் ஐ டோன்ட் திங்க் இந்த மாதிரி I'll ever get an opportunity to நாக்கமுக்கா again, but I'm so grateful. And இட்ஸ் த மோஸ்ட் மெமரபிள் திங். ஏன்னா அந்த படத்துல வந்து உனக்கு என்னன்னா எனக்கு என்ன நீ ஒரு சாங் கூட இருக்கு, ட்ரெயின்ல நாங்க ஷூட் பண்ணிருக்கோம். அந்த சாங் ஐ டோன்ட் நோ இஃப் யூ கைஸ் நோ, பட் 24 ஹவர்ஸ்ல நாங்க ஷூட் பண்ண சாங் அது. தெரியுமா சரி? மார்னிங் ஞாபகம் இருக்கா? மார்னிங் 6 to evening 6 குள்ள அந்த ஃபுல் சாங்கை முடிச்சிட்டாரு அவரு ஆன் த ட்ரெயின். ஏன்னா ட்ரெயின் எங்களுக்கு அந்த டைம்ல ரொம்ப ஒரு அந்த இட் வாஸ் வெரி டஃப் டு கெட் தட் ட்ரெயின். ஆமா, மீடியாக்கு யாருக்கும் தெரியாது அந்த சாங்கும். அப்புறம் உன் தலைமுடி அதுவும் ஒரு 2 சாங்குமே பண்ணுவோம். எனக்கு ஒரு அடையாளம் கொடுத்துட்டாரு ஒரு டான்சரா. இன்னைக்கு எனக்கு ஒரு பேர், நான் நகுல் நல்ல டான்ஸ் ஆடுறாருன்னா அதுக்கு ஸ்ரீதர் மாஸ்டர் கண்டிப்பா ஒரு பிக் தேங்க்ஸ் டு யூ. அண்ட் அஃப்கோர்ஸ் I would like to wish the Shivam groups and Sridhar Masters ARS Academy all the very best. ஏன்னா நீங்க இங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க பாடிக்கு ஏத்த மாதிரி அவர் ஸ்டைல் கத்து கொடுப்பாரு. அண்ட் he'll bring out the best in you. நீங்க சில பேர் வந்து நினைக்கலாம் ஐயோ என்னால டான்ஸ் பண்ண முடியாது, பட் டான்ஸ் பண்ண வச்சிருவாரு. அப்படி ஒரு மாஸ்டர் அவரு. So Sridhar Master இருக்கும்போது I'm very 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 happy. And also இப்போ one more master over here, Ashok Master. எனக்கு ரொம்ப again very close master. மாஸ்லமணி படத்துல ஃபுல்லா no, he's the O Devya master for me. அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கூட இட்ஸ் பீன் கிரேட். 2 of my most favorite masters இங்க இருக்காங்க எனக்கு. இன்னைக்கு ஸ்ரீதர் மாஸ்டர் அப்படின்னா ஒண்ணு இந்த பக்கம் மலையாளத்துல அப்படி போனா லஜ்ஜாவதி சொல்லுவாங்க. இந்த சைட்ல வந்து நான் பண்ணது லக்ஸ் பாப்பா தான் ஃபர்ஸ்ட் சாங் அர்ஜுன் சார்து. ஆனா என்ன நாக்கமுக்கு மாஸ்டர்னா நான் வேர்ல்ட் ஃபுல்லா தெரியும். அதுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் இந்த இடத்துல சொல்லணும்னு ஆசைப்படுறேன் நக்குல் சாருக்கு. பெரிய கைத்தட்டல் கொடுங்க. ஏன்னா 100%. ஏன்னா நான் ஒரு மாஸ்டர் என்ன வேணாலும் ஸ்டெப் போடலாம். இப்படி ஒரு இன்னைக்கு கோலிவுட் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தரையில உட்காந்துட்டு இப்படி நம்ம நாக்கு மூக்குன்னு அப்படி ஒரு ஸ்டெப் போடும்போது அதை சேலஞ்சா எடுத்து அந்த ஹீரோ பண்ணும் போது தான் இந்த மாஸ்டரே வெளியே வருவாங்க. ஸோ அந்த எஃபர்ட் எடுத்ததுக்கு பெரிய தேங்க்ஸ் அலாட். இப்படி ஒரு எஃபர்ட்டும் அந்த எனர்ஜி அந்த நாக்கு மூக்கு சான்சல் அந்த ஆக்சுவலா உங்க எல்லார்கிட்டயும் நான் உண்மையை பேச போறேன். என்னோட ஃபர்ஸ்ட் டான்ஸ் மாஸ்டர் அசோக் ராஜா மாஸ்டர். நான் +2ன்ற படத்துல அவங்கதான் எனக்கு ஃபர்ஸ்ட் கோரியோகிராஃபரா இருந்தாங்க. அவருக்கு தெரியும் எனக்கு டான்ஸ் சுத்தமா வராது அப்படின்னு. அதுக்கப்புறமா அந்த விஷயம் யாருக்கு தெரியும்னு பாத்தீங்கன்னா எங்க மாஸ்டர் ஸ்ரீதர் மாஸ்டருக்கு தான். வர்ணஜாலம் படத்துல மதனேன்னு ஒரு சாங், ட்ரைபல் சாங். சுத்தமா எனக்கு டான்ஸ் தெரியாது. நான் வந்து மார்க்கெட் கூட கிடையாது. எங்க அம்மாவுக்கு மருந்து வாங்குறதுக்காக மெடிக்கல் ஷாப் போயிருக்கும் போது அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் என்ன தெரியாம பாத்துட்டாரு. +2ன்ற படம் அட்டர் ஃபிளாப். படம் இல்லாம வீட்டுல இருந்த அம்மா உடம்பு சரியில்லாம இருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல மருந்து வாங்க போகும்போது எனக்கு அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் கிட்ட இருந்து கால் வந்தது. கால் வரல, நேர்ல பார்த்து பேசினாங்க. அப்புறமா ஆஃபீஸ்ல எல்லாம் பேசினாங்க, ஓகேன்ட்டாங்க. கட் பண்ணா அன்னைக்கு மத்தியானமே அடுத்த ஒரு 1 ஹவர்ல இந்த மேஜிக் எல்லாம் நடக்குது. இந்த லக்ஷ்மண் மியூசிக் அந்த இடத்துல வந்து ரிஹர்சல் பண்ணணும், பொண்ணு வந்து அங்க பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் போனேன், அப்படியே நடுக்கமா போனேன். ஏன்னா எனக்கு மருந்து வாங்க காசு வேணும் இல்லையா அம்மாவுக்கு. போறேன், மாஸ்டர் இருந்தார். எனக்கு எப்படி இமேஜினேஷன் இருந்ததுன்னா மாஸ்டர் அடிப்பாரோ, மாஸ்டர் திட்டுவாரோ, இப்படியெல்லாம் நான் மனசுல நினைச்சிட்டு போனேன். ஆனா சத்தியமா சொல்றேன், பிலிம் இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரி மாஸ்டர் எல்லாம் இன்னும் கொண்டாடணும். அவ்வளவு ஒரு ஹம்பிள்.
எனக்கு சுத்தமா டான்ஸ் வராது. ஆனா எப்படி எனக்கு சொல்லி கொடுக்கணுமோ அந்த முறையில அழகா சொல்லி கொடுத்து, அதுக்கப்புறமா நான் மாஸ்டரோடய நிறைய சாங்ஸ் நான் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் நான் தான் உங்களோட நிறைய ஆடி இருக்கேன். 2 பேரும் நிறைய ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணியிருக்கோம். மலையாளத்திலையும் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணது ஸ்ரீதர் மாஸ்டர் தான். அதை நான் ப்ரௌடா சொல்லிக்க விரும்புறேன். அந்த நம்மள எப்படி கைட் பண்றாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். மலையாளத்துல மாஸ்டர் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுக்கப்புறமா நான் வந்து அந்த இடத்துல ஒரு பெரிய ரவுண்ட் வந்தனே சொல்லுவேன். ஸோ ஆல் த கிரெடிட்ஸ் கோஸ் டு ஸ்ரீதர் மாஸ்டர். அண்ட் இவர் எவ்வளவு பெஸ்ட்ன்றத அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. பட் உங்களுக்குலாம் தெரிஞ்சோ தெரியாமலோ இருக்கலாம். பட் ஆனா உண்மையா சொல்றேன், ஐம் a big fan of அக்ஷதா. மனசார சொல்றேன், அந்த பொண்ணு நல்லா வரணும். என்ன இல்ல, திறமை இருக்கு, அழகு இருக்கு, அறிவு இருக்கு. அறிவை நீங்க யாரும் பார்த்ததில்ல, அதை நான் பார்த்திருக்கேன். அப்பா இப்பதான் கோரியோ பண்றது கிடையாது, பிரேம் வைக்கிறது கிடையாது. உண்மை மாஸ்டர் சொல்லி சொல்லி அக்ஷதா தான் இப்ப எல்லாமே பண்றாங்க. அது ரொம்ப வியப்பா இருந்தது. ஐ மீன் அவங்க அந்த ஒரு ஜெனரேஷனை கரெக்டா வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. இவ்வளவு சின்ன விஷயத்துல அக்ஷதாக்கு சொல்லி கொடுக்குறேன், அதை நீங்க சொல்ல மாட்டேன். உண்மை அதுதான். நான் பார்த்தேன், நானும் பார்த்தேன், சிவாவும் பார்த்தாங்க. அவ்வளவு அழகா வந்து அப்பா கிட்டே வந்து சில விஷயம் சொல்றாங்க அப்படின்னா நான் அதை வந்து அப்ரிஷியேட் தான் பண்றேன். ஏன்னா அந்த விஷயத்த அவ்வளவு ரசிக்கிறாங்க. அந்த டான்ஸ் மேல இருக்கிற அந்த ஒரு ஆர்வம், அதை வெறும் வந்து ஒரு டான்ஸா பார்க்காம ஆர்ட்டா பாக்குறாங்க. நான் வந்து 90s கிட், அதனால ஃபர்ஸ்ட் நான் மாஸ்டரோட பெரிய ஃபேன். ஏன்னா வந்து மாஸ்டர் டான்ஸ் ஆடுறது மட்டும் இல்லாம நான் பார்க்கும்போது ஒரு 5 பேரு அவங்க ஃபேஸ் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கும், நான் படம் பார்க்குற காலத்துல இருந்து. அதுல மாஸ்டரு, நம்ம அசோக் ராஜா மாஸ்டர், ஷோபி மாஸ்டர், ஜானி மாஸ்டர், நோபல் மாஸ்டர், தினேஷ் மாஸ்டர், இவங்க ஃபேஸ வந்து நம்ம எந்த பாட்டுலயுமே மறக்க முடியாது. மின்னலே மாதிரி படத்துல மாதவனை பாக்குறத விட நம்ம மாஸ்டர் ஃபேஸ பார்த்ததுதான் அதிகம். இந்த மாதிரி நிறைய படத்துல சலோமியா பாட்டுல மாஸ்டர் வருவாரு. எல்லாத்துலயுமே மெயினா வந்துட்டு எனக்கு வந்து மாஸ்டர் வந்து அலாவுதீன் ஸ்ரீதர்னு தெரியும். ஏன்னா அந்த பேர், அந்த அலாவுதீன்ற பேருக்கு ரீசன் என்னன்றது இந்த ஃபங்க்ஷனை பார்க்கும்போது எனக்கு தெரியுது. ஒரு லேம்ப், ஒரு விளக்கு வந்து தடவுனோடனே நினைக்கிற காரியம் எல்லாம் நடக்கும். சோ அவர் என்னெல்லாம் நினைக்கிறாரோ அது இங்க இவ்வளவு பேர் அன்பு கொடுத்து இவ்வளவு பேர் இங்க இருக்கிறதே எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு பாக்குறதுக்கு. அது வந்து மாஸ்டர் அவ்வளவு அன்பை சம்பாரிச்சிருக்காரு, அவ்வளவு மக்களை சம்பாரிச்சிருக்காரு. ஏன்னா இந்த உலகத்துல வந்து மக்களை சம்பாதிக்கிறது தான் முக்கியம். சோ மாஸ்டர் வந்து மக்களை சம்பாரிச்சிருக்காரு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன். ஏன்னா ஒரு சூப்பர் மாஸ்டர் டான்ஸ் ஆடுவார்லாம் எனக்கு தெரியும். ஆனா அவர் பயங்கரமான ஒரு பர்ஃபார்மர், சூப்பரா நடிப்பாரு. அவரோட எக்ஸ்பிரஷன்ஸ், அவரோட ஹியூமரா, அந்த வந்து ஒரு டான்ஸ்லயும் நடுவுல ஒரு ஹியூமர் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் கொடுக்கறதுலாம் வந்து நம்ம சந்திரபாபு ஆக்டர் பாக்குற மாதிரி இருக்கும். சில இடங்கள்ல எல்லாம் அவர் பயங்கர அந்த எக்ஸ்பிரசிவா இருப்பாரு. இவரை பார்த்து பயப்படுவான்னு நினைச்சேன். கடைசியில அவர் டாக்டரை பார்த்து எனக்கு கை கால் தான் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அவங்க ஏற்கனவே ரீல் எல்லாம் போட்டு கிட்டத்தட்ட மில்லியன் வியூஸா போயிட்டு இருக்குமா. ஒரு வாட்டி கிளாஸ்ல அவங்கள பார்த்து நடுக்க வர ஆரம்பிச்சு, மாஸ்டர் பார்த்து நடுக்க வரல, அவங்கள பார்த்து நடுக்க வர ஆரம்பிச்சிச்சு, கை கால்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறமா அவங்க சொன்னாங்க, ப்ரோ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீங்க டான்ஸ் ரொம்ப கைண்டான, நான் பார்த்ததுலயே ரொம்ப கைண்டான மாஸ்டர். என்ன திட்டினது இல்லை இது வரைக்கும். நான் மாஸ்டரோட ஒரே ஒரு ஷோக்காக வந்து கத்துக்கிட்டேன். அப்போ வந்து நான் ரொம்ப இது பண்ணும்போது அப்ப சுஜாவே சொன்னாங்க, மாஸ்டர் வந்து ரொம்ப கூலான மாஸ்டர், அவர் யாரையுமே திட்ட மாட்டாரு. எனக்கெல்லாம் டான்ஸ் ரொம்ப வராது. பட் ஆனா என்ன சொல்லி சொல்லி எப்படி கிளிப்பிள்ளைக்கு சொல்லி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி அழகா சொல்லி கொடுப்பாரு. சோ இந்த மாதிரி மாஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ போற காலத்துல நம்மளால பார்க்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா இப்ப எல்லாருமே வந்து பைக் ஓட்டுற மாதிரியும் ஒரு பஸ்ல போற மாதிரியும் பாட்டு முடிஞ்சிருக்கு. சோ இப்ப மாஸ்டர் மாதிரி நிறைய மாஸ்டர்ஸ் வந்து செதுக்கி ஒரு ஹீரோவோட டான்ஸ் ஆடும்போது இந்த மாஸ்டர் எப்போ வருவாங்கன்னு நம்ம எல்லாம் உட்காந்து தியேட்டர்ல வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கோம், அவங்க ஃபேஸ் எப்போ வரும் அப்படின்ட்டு. சோ இப்ப அந்த காலம் எல்லாம் நவுந்து போயிடுச்சு. மாஸ்டர் மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி ஒரு அகாடமி, ஏஆர்எஸ் அகாடமி மாதிரி இன்னும் நிறைய அகாடமி மாஸ்டர் வந்து ஓபன் பண்ணும்போது மாஸ்டர் பின்னாடி இருக்கிற மாஸ்டரோட அசிஸ்டன்ஸ் ஒரு பெரிய ஒரு ஆர்மி மாதிரி அவங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்துட்டு இந்த விஷயத்த வந்துட்டு இன்னும் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு இதை வந்து பரப்பும் போதுதான் இந்த விஷயம், இந்த கலை வந்துட்டு நல்லா நீடிச்சு நிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஒண்ணு இருக்கு. அத மாஸ்டர் வந்து இந்த கலையை வந்துட்டு இவ்வளவு ஸ்ப்ரெட் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பத்தி எழுதுவீங்கல்ல, அப்ப இதை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்ரீதர் மாஸ்டர் யாருன்னா பெர்ஃபெக்ஷனிஸ்ட். அவரு ஆடும் போது வெறும் டான்ஸ மட்டும் பார்க்க மாட்டாரு, நம்ம ஃபேஸ் எக்ஸ்பிரஷனையும் பார்ப்பாரு. சம்டைம் மூவ்மெண்ட் பண்ணிட்டு அப்புறம் நமக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும், நம்ம ஆடிட்டணும். ஆனா மாஸ்டர் அதை ஒத்துக்கவே மாட்டாரு. அட்லீஸ்ட் நான் ஒரு 15-20 டேக்காவது வாங்குவேன். அப்பாடியோ ஆடி முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது கூப்பிடுவாரு. மானிட்டர் கிட்ட வந்து
ரொம்ப ரேரா கூப்பிடுவாங்க, இல்லைன்னா அலோவே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க பாக்குறத வச்சுதான் டிசைட் பண்ணுவாங்க எல்லாமே. அப்படி கூப்பிட்டு ஃபேஸ் மட்டும் ஒண்ணுமே இல்லாம இருக்கே அப்படின்னுவாங்க, திரும்பி மறுபடியும் ஆடணும். ஸோ அந்த அளவுக்கு அந்த ஆர்ட்டை ரசிச்சு எடுக்கக்கூடியவர். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீதர் மாஸ்டர்னா பெர்ஃபெக்ஷனிஸ்ட். அதுக்கு ஏத்த மாதிரியே ஹம்பிள், கைண்ட், ஒரு நல்ல ஒரு ஹியூமன். இன்னைக்கு இவர் வளர்ந்து இவ்வளவு பெருசா நிக்கிறாருல, ஆனா அவருக்கு பின்னாடியும் நீங்க வந்து கொஞ்சம் பார்க்கணும். அவ்வளவு பேரை வளர்த்துட்டு இருக்காரு அவர் கூடவே வச்சு. நானும் மாஸ்டரும் நிறைய ஈவென்ட் ஷோஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ரீசெண்டா இப்போ 3 சாங் கூட நாங்க பண்ணியிருக்கோம். அண்ட் ரொம்ப ஜாலியா இருக்கும் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது. ஸோ ரொம்ப பயம் இல்லாம ஜாலியா இருக்கும், கம்ஃபர்டபுளா இருக்கும் அவர் கூட ஒர்க் பண்றதுல. ஸோ ஸ்ரீதர் மாஸ்டர் ரொம்ப ஒரு நல்ல மனிதர். ஆட தெரியாதவங்க கூட ஆட வச்சிருவாரு. நம்மளுக்கு டான்ஸே வரலாம்னா பரவாயில்ல, அவங்களே ஆட வச்சிருவாரு. சமீபத்துல பிரபு சார் வெற்றி பெற்ற ஒரு படம் பண்ணேன், ராஜபுத்திரன்ட்டு. அந்த படத்துல ஒரு சாங் கோரியோகிராஃப் பண்ணாரு. நான் ஃப்ரெண்டு கேட்டதான் பண்ணேன், என்னையே கூப்பிட்டு அந்த பாட்டு ஃபுல்லா ஆட வச்சாரு. மறக்கவே முடியாது. ஒரு ரொம்ப ஒரு நல்ல மனிதர். எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பா பழகுவாரு. யாருந்தாலும் சரி எல்லாரையும் வந்து அரவணைச்சுப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு பற்றுள்ள மனிதர். இன்னைக்கு வந்து ஏஆர்எஸ் டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சென்னையிலேயே வந்து ஒரு முக்கியமான பகுதியில வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இங்க இருக்கிற மாணவர்களும் கத்துக்கணும். அவர் கத்துக்கிட்ட கலையை வந்து மத்தவங்களும் கொடுக்கறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அதை வந்து ரொம்ப சிறப்பாக பண்றாரு. எல்லாருமே வந்து அவங்க ஒரு சாங் சொன்னாங்க, ஸ்ரீதர் மாஸ்டர் சாங், அந்த சாங் பிடிக்கும், இந்த சாங் பிடிக்கும்ட்டு. எனக்கு ஒரு சாங் பிடிக்கும், சார்ந்து பச்சை கண்ணி ஒத்துக்கிச்சு, பச்சை தண்ணி பத்துக்கிச்சு, தில்லே போடு தில்லே கொஞ்சம் நம்ம நக்கத்தக்க. அது ஒரு மியூசிக் வேற லெவல்ல செம்ம ஃபயரா இருக்கும். அந்த பாலை உனக்கு அடிக்கிற வெயில்ல மிரட்டி எடுத்துருப்பாங்க டான்ஸ. அந்த மாதிரி டான்ஸ் சுட சுட ஐயோ, அந்த டான்ஸ் வந்து இப்ப கூட விஜய் ஆண்டனி சாரோட கான்செப்ட் ஒன்று பண்ணாரு. அந்த கான்செப்ட்ல எல்லாரும் எழுந்து ஆடுறாங்க, குழந்தை குட்டி பெரியவங்க வரையும் எல்லாருமே, மாமியார்ல இருந்து சாமி வரைக்கும் ஆடுறாங்க அந்த சாங்க்கு. அந்த அளவுக்கு வந்து ஒரு சாங் வந்து இன்னும் ஃபயரா கிரியேட் பண்றது, பவர்ஃபுல்லா கொண்டு வரல வந்து ஸ்ரீதர் மாஸ்டர் வந்து அடிச்சுக்க முடியாது. அதே மாதிரி ஸ்ரீதர் மாஸ்டரோட டாக்டர் அசிதா, அவங்க டான்ஸ் எல்லாம் பார்ப்பேன், பொம்மை ஆட்டம் ஆடுற மாதிரி இருக்கும். அவங்க ஆடவே மாட்டாங்கன்னா கை கால்லாம் அசைப்பாங்க. ஆனா அதுவே செம்ம ட்ரெண்டா இருக்கும். கோலிவுட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாலிவுட், ஹாலிவுட் எல்லாத்துலயுமே வந்து அவங்கவுங்க ஸ்டைல வந்து வச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து அங்க இருந்து இங்க பார்த்து வந்து யூடியூப்ல பார்த்து அது மாதிரி ஸ்டைல். பட் இப்போ பாங்கரான்னு சொன்னா அங்க போனா பாலிவுட்ல பண்ணா பாங்கரான்னு தெரியும். நம்ம கோலிவுட்ல நம்ம குத்து, நம்ம ஒயிலாட்டம், மயிலாட்டம், கரகாட்டம்னு சொல்லிட்டு கோலிவுட் ஸ்டைல இந்த ஏஆர்எஸ் டான்ஸ் ஸ்கூல் கண்டிப்பா ஒரு பிராண்டா நாங்க வந்து பதிவு பண்ணுவோம். அதுதான் எங்களோட எய்ம். எல்லாம் வெஸ்டர்ன் ஸ்டைல் ஆஃப், இப்போ நீங்க பாத்துருந்தீங்கன்னா ஜும்பா டான்ஸ், யோகா, ஹிப்ஹாப், கிரம்ப், சால்சா எல்லா ஸ்டைல் ஆஃப் டான்ஸும் நாங்க வந்து பண்றோம். லிரிக்கல்லா இருக்கட்டும், பாப்பிங், கிரம்ப், என்ன ஸ்டைலா இருந்தாலும் டான்ஸ் இருக்கு. பட் கோலிவுட்ல நம்ம குத்து, இப்ப நாக்கு முக்குன்னா ஒரு குத்து இருக்குல்ல, அந்த கோலிவுட் ஒரு ஃபோக் டான்ஸை நாங்க பிராண்ட் பண்ண போறோம். சின்ன வயசுல இருந்து பெரியவங்க எல்லாம் வந்து மகிழ்ச்சியா டான்ஸ் ஆடி ஆரோக்கியமா இருக்கணும் தான். ஆக்சுவலி இந்த டான்ஸ் கிளாஸ் ஓபன் பண்றதுன்றது நாங்க இவ்வளோ நாள் போட்டு வச்ச கனவு. அது வந்து எங்களுக்கு சிவம் கூட சேர்ந்தனால நிறைவேறுச்சு. எங்கேயுமே எல்லா இடத்துலயும் ஒரு ஃப்ளோர் தான் டான்ஸ் கிளாஸ் இருக்கும், இங்க மட்டும் தான் 3 ஃப்ளோர் டான்ஸ் கிளாஸ் இருக்கு. அண்ட் மேல வந்து வெறும் ஆல்பம் சாங்ஸ் ரீக்ரியேட் பண்றதுக்காக கிரீன் மேட் எல்லாமே போட்டு வச்சிருக்கோம். ஸோ எந்த டான்ஸ் கிளாஸ்லயும் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்காது, எங்களுக்கு தான் இருக்கும் அப்படின்ற ஒரு பிராண்டை வெளியே கொண்டு வரணும் தான் இவ்வளோ பெரிய ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் மெயினா தேங்க்யூ சொல்றது, இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை வந்துட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட்ல இருந்து அதை யோசிச்சிருக்கிறது டேடிக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் எங்க கூட எல்லாத்துலயுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட பாய்ஸ், அவங்க இல்லாம நானும் டேடியும் இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் பாய்ஸ். இந்த நேரத்துல இன்னும் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், எங்க அம்மா. எங்க 2 பேரையும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இவங்க இல்லைன்னா நானும் டேடியும் இல்லை. இப்ப கூட மேல வரல, நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்காந்துட்டு இருந்தாங்க. எவ்வளவு பேர் இருந்தாலும் நீங்க பண்ணா போதும், நீங்க பண்ணா போதும்னு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து ஒரு உயிர் எங்களுக்காக இருக்கு, எங்க அப்பா எனக்காக இருக்குன்னா எங்க அம்மா மட்டும்தான் அது.